ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு பேச்சுலர்ஸ்க்கான பருப்பு சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். இது ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்லேயே இருக்கும். வெறும் சாம்பார் பொடியை வச்சு இந்த சாம்பாரை ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எப்படி செய்யறது இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பருப்பு சாம்பாருக்காக 200 கிராம் துவரம்பருப்பை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கு 2, பூசணிக்காய் இந்த அளவுக்கு, 2 தக்காளி, வெங்காயம் 1 பெருசாக, கேரட், எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நிறைய காய்கறி போட்டு நம்ம சாம்பார் வச்சு நம்ம பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்றப்ப, நம்ம நிறைய காயோடு சாப்பிட்றப்ப அந்த டிஃபன் வந்து ஹெல்த்தியான டிஃபனாக இருக்கும். காய்கறிகள்லாம் போட்டு தான் நான் டிஃபனுக்கு சாம்பார் வைப்பேன். காய்க்கெல்லாம் 1 விசில் தாங்க விட்டேன், வெந்துருச்சு. நம்ம இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க. இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்ருக்கேங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. இந்த மாதிரி நான் ஒரு வானலிக்கு மாற்றிட்டேன், ஏன்னா அது பத்தாது, அந்த குக்கர் பத்தாது. நெய்யில் சின்ன வெங்காயமும் தேங்காயும் நம்ம வறுத்துட்டு நம்ம அரைச்சி இதோடு சேர்த்தா இதனோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 1/4 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இவ்வளோதாங்க. இதை நம்ம நல்லா வறுத்துட்டு நைஸாக அரைச்சிட்டு அதோடு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் மேஜிக் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா சாம்பாருக்குமே இந்த மாதிரி வெங்காயம் நெய்யில் வறுத்துட்டு அது கூடவே தேங்காயும் போட்டு வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா எந்த சாம்பாராக இருந்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நைஸாக அரைச்சாச்சுங்க, சாம்பாரோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகுளுத்தம் பருப்பு, 4 வரமிளகாய் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 4 போட்டிருக்கேன், கருவேப்பிலை. இதை தாளிச்சிட்டு சாம்பாரில் கொட்டிடலாங்க. சாம்பார் பொடி வச்சு செய்கிறப்ப சீக்கிரமாக சாம்பார் ரெடி ஆகிடுங்க. கொத்தமல்லி தழையை தூவிக்கலாங்க. ஏற்கனவே ராகி இட்லிக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 கப் ராகி, 1 கப் இட்லி அரிசி வச்சு ஆட்டி புளிக்க வச்ச மாவுங்க இது. இப்போது இட்லி ஊற்றிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். இப்போ இட்லி வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். நம்ம இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதை இப்போது நம்ம பரிமாறிடலாம். இது கூட சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பார்லேயும் எல்லா காய்கறியும் இருக்கிறதுனால ரொம்ப சத்தானது. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம். இது கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இட்லி. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாம்பாருக்கும் இந்த ராகி இட்லிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு தோசை. எப்போவுமே பருப்பு சாம்பார் வச்சா
நெய் ரோஸ்ட் கண்டிப்பாக உண்டுங்க எங்கள் வீட்டில். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பர் சூப்பருங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள். பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சாம்பார் செய்கிறது. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.